ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசியின் தனித்தன்மைகள். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான தன்மைகள் உண்டு, குணநலன்கள் உண்டு. அதனுடைய பிரதிபலிப்பு அந்த ராசிக்காரர்களுக்கு அப்படியே காணப்படும். அவருடைய குணநலன்கள், தனித்தன்மைகள் ராசியின் குணங்கள் போல காணப்படும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும்? காலபுருஷ தத்துவத்தின்படி விருச்சிகம் 8வது ராசியாக வருகிறது. 8வது ராசி என்றாலே மறைந்து கிடக்கும் பொருளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூர்வீக சொத்துகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அமைப்பில் விருச்சிக ராசி வருகிறது. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அங்கேயே நீச்சமடைகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிக அளவு தன்னுடைய குழந்தைகள் மேலும் தன்னுடைய குடும்பத்தின் மேலும் பாசம் வைத்திருப்பார்கள். அன்புக்காக இயங்குபவர்கள். சில நேரங்களில் அன்புக்காக கண்ணீர் வடிப்பது அவர்களாகத்தான் இருப்பார்கள். இதில் செவ்வாய், விருச்சிகத்தில் செவ்வாய் அதிபராக இருப்பதால் மருத்துவ நிபுணராகவும், விளையாட்டுத் துறையில் முன்னணியில் இருப்பவராகவும், அரசியல் மற்றும் அரசாங்க செயல்பாடுகளில் உயர் பதவி பெற்றவராகவும் இந்த ராசிக்காரர்கள் விளங்குவார்கள். தேல் சின்னம். இவர்களுக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. அதாவது விருச்சிகத்தின் சின்னமே தேல். இதற்கு காரணம் என்னவெனில், தேல் தனது குட்டியை ஈனுவதற்கு அடிவயிற்று பகுதியை கிழித்து கொண்டு தேல் குட்டிகள் வெளியே வருகிறது. தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னையே மாய்த்து கொண்ட போல தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தியானம் செய்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அளவு கடந்த பாசம் இருக்கும். தனது நெருங்கிய அன்புக்குரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் மனப்பாங்கு உடையவர்கள். குழந்தைகளுக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் நான் வாழ்கிறேன் என்று சொல்பவர்களாக இருக்கிறார்கள். அளவு கடந்த குடும்பத்தை நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். தேலானது திடீரென்று அடுத்தவர்களை காயப்படுத்திவிடும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நட்புகளை பெற்றிருந்தாலும் சில நேரங்களில் இவருடைய வார்த்தை தேல் குட்டுவது போல அமைந்துவிடுவதால் அது அடுத்தவர்கள் மனதை அதிகமாக காயப்படுத்தும் அமைப்பை பெற்றிருக்கிறது. ஆனால் இவர்கள் மனதை பொறுத்தவரை அடுத்தவர்களை தீங்கிழிக்க கூடாது என்ற எண்ணம் அதிகமாக காணப்படும். இருந்தாலும் சில நேரங்களில் தன்னுடைய கருத்தை சொல்வதற்காக அடுத்தவர்களுக்கு சுருக்கென்று வார்த்தைகளை பேசிவிடுவார்கள். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் தேலை போன்ற ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு நறுக்கென்று இடைமறித்து பேசுபவர்களாக சில சமயம் மாறிவிடுவார். விருச்சிக ராசிக்காரர்கள் சரம், ஸ்திரம், உபயம் என்ற தத்துவத்தில் ஸ்திரம் அமைப்பை சேர்ந்தவர்கள். எந்த காரியத்தையும் நன்றாக யோசித்து திட்டமிட்டு செயல்படுவதாக இவர்கள் இருக்கிறார்கள். நிதி விஷயங்கள், முதலீடுகள் செலுத்துதல் போன்றவற்றை நன்கு ஆராய்ந்தே அந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்பதை போல் பல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் தனக்கு ஏற்ப சரியான சந்தர்ப்பத்தை நோக்கி இவர்கள் காத்திருப்பார்கள். அதுதான் ஸ்திரமான செயல்பாடு உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். நெருப்பு, நீர், நிலம், காற்று இந்த தத்துவத்தை பொறுத்தவரை இவர்கள் நீர் தத்துவத்தை அடிப்படையாக இருக்கிறார்கள். ஏனெனில் இவர்கள் அளவு கடந்த உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களாகவும் தனது பிள்ளைகள், குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் உள்ளவர்களாக நீண்ட நேரம் ஒரு காரியத்தை யோசித்து அதன்படி நடத்துபவர்களாகவும் பழையதை நினைத்து அதிகம் மனம் கசிந்து கண்ணீர் விடுபவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அறம். இந்த ராசிக்காரர்கள் அறம், பொருள், வீடு என்ற தத்துவத்தை பொறுத்தவரை இவர்கள் வீடு என்ற தத்துவத்தை அடிப்படையாக காணப்படுகிறார்கள். மிகுந்த கடவுள் பக்தி, ஆன்மீக சிந்தனைகள் கொண்டவர்கள். நாள், கிழமை, நட்சத்திரம் பார்த்து ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதில் வடக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரை பொதுவாக இவர்களுக்கு வடக்கு வாசல் உள்ள வீடுகளில் அதிகம் வசிப்பவர்கள். வடக்கு திசை இவர்களுக்கு நல்ல ஒரு உகந்த திசையாக காணப்படுகிறது. பிராமணர். சத்திரியர், வைசிரியர், பிராமணர் இந்த அமைப்பில் இவர்கள் பிராமணர் அமைப்பை சேர்ந்தவர்களாக ராசியை பொறுத்தவரை காணப்படுகிறார்கள். இவர்கள் மிகவும் சுத்தமானவர்கள். வேதம், ஸ்லோகம், கடவுள் புராணம் தெரிந்தவர்கள், ஆச்சாரமானவர்கள். தொழில், வேலை. இவர்கள் தனது வாழ்க்கை பயணத்தை அடுத்தவர்களுக்கு உபதேசம் சொல்லும் நல்ல குருவாகவும், ஆசிரியராகவும், விவசாயம், தோட்டம், பண்ணை அமைத்தல், அரசு அதிகாரங்களை பெற்றவராகவும், மின்சாரம், காவல்துறை, மருத்துவம், தபால் தந்தி, தீயணைப்புத்துறை போன்ற வேலைகள் இவர்களுக்கு சிறப்பு. தொழிலை பொறுத்தவரை ஏற்றுமதி, இறக்குமதி, கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றையும் இவர்களுக்கு சிறப்பாகவே காணப்படுகிறது. இதில் நட்சத்திரங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பு கொண்டவராகவும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெற தீவிரமான முயற்சிகளை செலுத்துபவராகவும், தைரியம், தன்னம்பிக்கை இவர்களுக்கு இயற்கையாகவே அதிகம் காணப்படுகிறது. இவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து நடக்கும் சுபாவம் இவர்களுக்கு இருக்காது. நல்லது கெட்டது ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் இருந்தாலும் இவர்கள் முடிவு சில நேரங்களில் தவறாகவும் அமைந்துவிடும். எதையும் நேருக்கு நேராக செய்வார்கள், சொல்வார்கள். கல்வி திறமை மற்றும் சாஸ்திர ஈடுபாடு, பெரியவர்களிடம் பக்தி, பரந்த நோக்கத்தோடு பேச்சு திறமை, வியாபார தந்திரம், நுணுக்கங்கள், பெரிய காரியங்களை இயல்பாக நடத்தும் திறமை, அனைத்து நல்ல குணங்கள் இவர்களிடம் காணப்படுகிறது. பொதுவாக இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வார்கள். அவர்களின் பேச்சுக்கு அதிக மதிப்பு கொடுக்கும் தன்மை இவர்களுக்கு காணப்படுகிறது. இதில் சவால்கள், போட்டிகள். இவர்களது வாழ்க்கையில் பல சிரமங்களும் சிக்கலான விஷயங்களும் சண்டை சித்தரவுகளும் அதிகமாக எதிர்நோக்கி தனது திறமைகளை தானே சமாளித்து வெற்றி பெறும் அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே கடவுள் தந்துள்ளார். இவருடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை தன்னுடைய உழைப்பையும் உற்சாகத்தையும் அதிகமாகவே இவர்கள் தன்னுடன் வைத்திருக்கிறார்கள். புகழ். இப்படிப்பட்ட இயல்பை பெற்றவர்கள் அடுத்தவர்களிடம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது அவர்கள் மனம் புண்படாமல் நாசுக்காகவும் நெகிழ்வுத்தன்மையுடனும் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை வளர்த்து கொண்டால் இவர்கள் மேலும் புகழ் அடைந்த மனிதர்களாக விளங்குவார்கள். கடன் தொல்லை தீர, சுபகாரிய தடை விலக,
சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும், அந்த அளவுக்கு செல்வம் பெருகும். வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். இருப்பினும் இப்படி சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும். அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம். உதாரணத்திற்கு, உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது, நகை உள்ளது. ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து, அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை. கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும். ஆம், கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம், இவர்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது. அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது. இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும். ஆம், சரி, மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள். இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாஸ்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம். லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள். மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும். உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசுடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். அந்த தீபசுடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். லட்சுமி நரசிம்மம் பிரபத்தியே இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி, ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டி கொடுப்பார். வழிபாடு முடிந்தவுடன் நெய்வேத்தியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம். வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பண கஷ்டமே வராது. தெரியுமா? சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள். ஆம், ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும். கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பண கஷ்டம் என்பதே இருக்காதாம். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பண கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம வழியாகும். இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசை கொள்ள வேண்டும். ஆம், இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம். ஆனால் பணத்தை ஈட்டுவதில், அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும் பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாளாம். பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள். விடாமுயற்சி செய்கிறார்கள். பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை. துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது. ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்துவிட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர். மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும் பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது. எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள். குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள். நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது
உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பு பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள். அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் சுவாமி படத்திற்கும் போட்டு விடுங்கள். வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள். இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம்.